கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது அசல் 30,000 வட்டி 7% கூட்டு வட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்தமா வட்டி மட்டும் 4,347 ரூபாய் கிடைக்குதுன்னா சோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குன்னு கேக்குறாங்க. சோ அசல் 30,000 வட்டி 7% கூட்டு வட்டி சோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்தமா வட்டி மட்டும் 4,347 ரூபாய் கிடைக்குதுன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுங்க 7%. 7% எப்படி எழுதுவோம் 7 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. சோ இது பார்த்தோம்னா அசலுக்கான ரேஷியோ, இது வட்டிக்கான ரேஷியோ. ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகை, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல இந்த அசலுக்கான ரேஷியோ அப்படியே போட்டுக்காங்க. அடுத்தது நியூமரேட்டர்ல ரெண்டையும் ஆட் பண்ணி 100 பிளஸ் 7 அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து 107 சீக்வல் டு ஸோ இங்க டினாமினேட்டர்ல இந்த அசலுக்கான வேல்யூ 30,000. நியூமரேட்டர்ல ரெண்டையும் ஆட் பண்ணி அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்துனா 34,347. நெக்ஸ்ட் இது அப்படியே மூணால் கேன்சல் பண்ண என்ன வரும் 10,000 வரும். அதே மாதிரி இதை மூணால் கேன்சல் பண்ணா 11,449. அதாவது 107 வகுத்தல் 100 சீக்வல் டு இங்க என்ன வருது 11,449 வகுத்தல் 10,000. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இது 107 ஸ்கொயர் பண்ணோமா 11,449. அதே மாதிரி 100 ஸ்கொயர் பண்ணோமா 10,000. 100 ஸ்கொயர் பண்ணா 10,000 வருது. ஸோ அப்போ அந்த வருஷம் பார்த்தோம்னா 2 வருஷம் ஸ்கொயர்னு வரதுனால 2 வருஷம். ஸோ அப்போ அசல் 30,000 2 வருஷத்துக்கு அப்புறம் 7% கூட்டு வட்டியில வட்டி மட்டும் 4,347 ரூபாய் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இங்கேயே கியூபுக்கான வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சுன்னா 3 வருஷம்.